மே 18 நேற்றைய தினம் இலங்கையில் அந்த போர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே நீடித்த மிக மோசமான வரலாற்றில் மிக மோசமான ஒரு போர்களில் இதுவும் ஒன்று. அதுவும் அந்த கடைசி ஸ்டேஜில் ஏப்ரல் மே அந்த 2 மாதங்களில் 2009 நடந்த அந்த சம்பவங்கள்லாம் இன்றைக்கும் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தூங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான பல போர்க்குற்றம் அப்படின்னா அதுக்கான ப்ரைம் எக்ஸாம்பிளாக நம்ம இதை வைக்கலாம். ஆனால் இந்த போர்க்குற்றம் குறித்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதிகமாக பேசுவது இல்லை. முக்கியமாக நேற்று தமிழ் ஜெனசைட் டே அப்படின்னு சொல்லி நம்மலாம் இதை நினைவு கூர்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஆண்ட கட்சியான திமுகவிலிருந்து எந்த ஒரு அறிக்கையோ இல்லை எந்த ஒரு ட்வீட்டோ வரல. அறிவாலயம் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜும் சரி, திராவிட கொழுந்தான ஸ்டாலின் அவருடைய பையன், இவங்க யாருக்கிட்ட இருந்தோம் எந்த ஒரு போஸ்ட்டுமே வரல. ஆனால் கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே அவர் இந்த மெமோரியல் டே பற்றி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது ஓட்டுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா கனடாவுக்கு நிறைய தமிழ் மக்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால கூட அவர் போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இங்கே இருக்கிறவங்க யாருமே சும்மா ஒரு பேச்சுக்கு கூட, சும்மா ஒரு கடமைக்கு கூட அதை செய்யலை அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஆனால் அந்த பக்கம் மஹிந்த ராஜபக்சேனுடைய குடும்பம், அவங்களுடைய பையன் நமல் ராஜபக்சே அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். 17 years ago ஸ்ரீலங்கா ended 3 decades of terror. 30 ஆண்டுகள் நீடித்த ஒரு தீவிரவாதம் இல்லைனா பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். ஆனால் இதில் இவங்க ஒரு பக்கம் மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்க டெரரிசம் நடந்துச்சு. ஆமாம், இப்போது எல்டிடியினுடைய மெத்தட்ஸ் அத்தனையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அவங்க ஒரு சில தவறுகள் செஞ்சுருக்காங்க, நம்ம அதை ஒத்துக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் இவன் 3 decades of terrorனு இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன? யார் இதை ஆரம்பித்து வச்சா? இதை பற்றி நம்ம பேசணும். இவர் இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பார். இதில் இவங்க அப்பா மஹிந்த ராஜபக்சே அவங்க ஃபேமிலியாக இருந்து விளக்கு ஏற்றுறாங்களாம். என்ன விளக்குனா, இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி ஹீரோஸ் ஆஃப் தி மதர்லேண்ட் ஹூ கேவ் தர் லைஃப்ஸ் இன் சாக்ரிஃபைஸ். தியாகம் செஞ்சு தாய் நாட்டுக்காக உயிர் விட்டவங்களை நாங்கள் நினைவு கூறுறோம். இதில் இந்த மதர்லேண்டுன்னு இவர் போட்டிருக்காருல, யாருக்கு மதர்லேண்ட்? உங்களுக்கு மட்டும்தான் மதர்லேண்டா? இதில் இன்னொரு குரூப் இங்கே வாழ்ந்தாங்கல்ல, தமிழ் இனம் அப்படின்ற ஒரு இனம், அவங்களுக்கும் அதுதான் மதர்லேண்ட். அவங்களும் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள பற்றி சொந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களை நீங்களே கொன்னுட்டு இங்கே மதர்லேண்டுக்காக இவங்க உயிர் நீத்தாங்க. எங்கேயோ வெளியிருந்து எவனை இவங்களை அடித்த மாதிரியும், இவங்கெல்லாம் அந்த தாய் நாட்டுக்காக இவங்கெல்லாம் போராடி விடுதலையை பெற்றுக் கொடுத்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு அயனி அப்படின்னா, இது வரைக்குமே லாஸ்ட் 17 yearsஆ இந்த மஹிந்த ராஜபக்சே அப்படின்ற இந்த ஒரு நபரை யாருமே கேள்வி கூட கேட்கல. இப்படி செஞ்சீங்களே, இதெல்லாம் ஏன் பண்ணீங்க? இது குற்றம் தானே, இது வார் கிரைம் தானே அப்படின்னு சொல்லி யாருமே இவங்கள கேட்கல. ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் சும்மா. ஏன் நம்ம ஊரில் உள்ளவங்க, நம்ம ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்ச இந்த திமுக கம்யூனிஸ்டுக்காரன் இவனுங்க எவனுமே இதை பற்றி பேசலை. ஓகே, இப்போது இந்த போர் 30 ஆண்டுகள் நீடித்த இந்த போருக்கான விதை யார் போட்டா? இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன? இந்த ஆரம்ப புள்ளி அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். நிறைய பேர் இந்த ஒரு பாயிண்ட்டை பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை, அதனுடைய ஒரு ஸ்லைஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இலங்கை போரில் நிறைய மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இருக்கும், நம்ம அதை பின்னால் பேசலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், இதை ஆரம்பித்து விட்டது யார்? நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், எப்பவுமே வெவ்வேறு 2 இனக்குழுக்கள் இல்லை வெவ்வேறு பல இனக்குழுக்கள் ஒரே இடத்துல வாழும்போது அங்கே பிரச்சனை வந்தே தீரும். இது உலகத்தில் உள்ள எல்லா இனக்குழுக்களுக்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ். இந்த பக்கம் மெக்சிகோவில் உள்ள கேங்ஸ், அதுக்கப்புறம் இஃப் யூ கம் டு சவுத் அமெரிக்கா அங்கே நிறையா கேங்ஸ் உண்டு. இந்த பக்கம் போனீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் அத்தனை பேரும் பிளாக், ஆனால் அவங்களுக்குள்ள நிறையா கிளான்ஸ் உண்டு. ஆனால் இவங்க அடிச்சுப்பாங்க. இது உலக நியதி. நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் விடுங்க, இந்த கிளாஷ் ஆஃப் தி சிவிலைசேஷன்ஸ், இந்த கிளாஷ் ஆஃப் தி சிவிலைசேஷன்ஸ், இந்த கிளாஷ் ஆஃப் தி கிளான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தே தீரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். தமிழ் மக்கள், இந்த பக்கம் சிங்கள மக்கள், இந்த 2 வெவ்வேறு இனக்குழுக்கள், இவங்களுடைய மொழி வேற, இவங்களுடைய மதம் வேற, இவங்களுடைய உலகை பார்க்கிற பார்வை அப்படின்றது வேற, இவங்களுடைய கலாச்சார விழுமியங்கள்லாம் வேற. அப்போ இந்த 2 பேரும் ஒரே இடத்துல ஒரு குட்டி தீவில் வாழும்போது அங்கே பிரச்சனைகள் இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். ஓகே, ஆனால் எதனால கடைசி 30 வருஷத்தில் இது பீக்கில் போச்சு? அதுவும் இலங்கை அப்படின்ற ஒரு நாடு காலனி ஆதிக்கம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இது அதிகமாக அதிகரிக்குது இல்லையா? ஏன் நம்ம பார்க்கணும்ல. ஸோ லெட்ஸ் கோ.
இலங்கை அப்படின்ற ஒரு தீவு. நிறையா தீவு கூட்டங்கள்லாம் அங்கே சுற்றி உண்டு. அங்கே சிங்களீஸ் அண்ட் தமிழ்ஸ் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழர்கள் அங்கே பூர்வக்குடிகள். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பல 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 நூறு ஆண்டுகளாக அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 பேருக்குமான கிளாஷ் அப்பப்போ நடக்கும். ஓகே. ஆனால் மேற்பகுதியில் இப்போ நீங்கள் இந்த மேப்பை பார்க்கணும். மேற்பகுதியில் ஜாஃப்னா அப்படின்ற ஒரு பகுதி ஒன்று உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மிக ஃபேமஸான ஒரு பெயர். ஜாஃப்னா அப்படின்றது ஒரு பெனின்சுலா மீன்ஸ் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி. அந்த ஜாஃப்னா பகுதி ப்ளஸ் அதை சுற்றி இருக்கிற நிறையா அந்த இடங்களில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜாஃப்னா அப்படின்ற அந்த வடக்கு பகுதியை சுற்றி கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு இந்த மாதிரி பகுதிகள்லாம் உண்டு. இந்த பக்கம் கிழக்கு பகுதி ஈஸ்ட் பக்கத்தில் திரிகோணமலை இந்த மாதிரி பகுதிகளில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட். ஓகே. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தமிழ் ஈழம்னு இவங்க கேட்டாங்க இல்லையா, இங்கேருந்து ஆரம்பித்து நார்த் சைட் அப்படி இதை மட்டும் அப்படியே கவர் பண்ணி வச்சுருப்போம். ஓகே. இப்போ இங்கே அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்தப்போ இங்கே வெளியே இருந்த ஆட்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வராங்க 1600களில். ஆனால் இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னால் இலங்கை அப்படின்ற ஒரு நாடாக அது இல்லை. நிறையா குட்டி குட்டி கிங்டம்ஸாக இவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் நம்ம பண்ணோம்ல, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக நம்ம இருந்தோம்ல, குறு மன்னர்கள். இதே மாதிரி தான் அங்கேயும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ சவுத் சைட் ப்ளஸ் இந்த சென்டர் பகுதி இந்த பகுதிகளில் சிங்கள மக்களும், மேற்கு அண்ட் கிழக்கு பகுதிகளில் கிழக்கு அண்ட் நார்த் பகுதிகளில் தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள டச்சுக்காராங்க. போர்ச்சுகீஸுக்கும் டச்சுக்கும் சண்டை. டச்சு திருப்பி அந்த இடத்த கேப்சர் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் அடித்து விரட்டிட்டு 1800களில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே உள்ளே வராங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, வரலாற்றிலேயே இலங்கையினுடைய மொத்த பகுதியும் அந்த முழு ஐலாண்டையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு குட்டி குட்டி பகுதியும் இவங்க ஆட்சி பண்ணப்போ ஒரு அரசாங்கம், ஒரு காலனி ஆதிக்க ஒரு பவர் முழு ஐலாண்டையும் டேக் ஓவர் பண்ணாங்க 1815. இதுக்கப்புறம் நடந்த பல சம்பவங்கள் இலங்கையினுடைய வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடியதாக அமைந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, ஜாஃப்னா சுற்றி இருக்கிற இந்த வடக்கு பகுதிகளில் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கோஸ்டலில் இறங்குறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாமே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க அங்கே அமைச்சு இவங்க ஒர்க் பண்ணும்போது அது எந்த அளவு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th centuryயில் நிறைய மிஷினரிஸ் அங்கே வராங்க. முக்கியமாக அமெரிக்கன் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரிஸ் கன்வர்ஷன் அண்ட் மெடிக்கல் சர்வீஸ்க்காக இவங்க அங்கேருந்து வராங்க. இவங்களுடைய ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா, இவங்க கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் உள்ளவங்க மிஷினரிஸாக இங்கே வராங்க. இவங்களும் நார்த் சைடு இவங்க செட்டில் ஆகுறாங்க. பிரிட்டிஷ் எம்பையர்னுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வடக்கு பகுதிகளில் அதிகமாக இருந்ததுனால இங்கே உள்ள வந்த மிஷினரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நிறையா காலேஜஸ், முக்கியமாக கிறிஸ்டியன் காலேஜஸ் அங்கே அமைக்கிறாங்க. அமெரிக்கன் சிலோன் மிஷன் சொல்லுவாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு மிஷனரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே அமைக்கப்பட்டுச்சு. அமெரிக்கன் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அங்கே உள்ளே போகிறதுனால அங்கே கிறிஸ்டியானிட்டி மட்டும் பரவலை, மேற்கத்திய ஸ்டைல், முக்கியமாக மேற்கத்திய மொழியான ஆங்கில மொழியினுடைய லிட்ரஸி அங்கே அதிகமாக மாறுது. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நார்த்து பகுதியில் லிட்ரஸி ரேட் மற்ற பகுதியோட அதிகமாக இருக்குது. அப்போ இதனுடைய நீட்சியாக என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்களுடைய ஆட்சி பணிக்காக, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இவங்க ஹையர் பண்ணுவாங்கல்ல, லோக்கல் பீப்புளை இவங்க ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, படித்தவங்க. அங்கே யார் படிச்சிருக்காங்கன்னா, இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யார் ஈஸியாக இருப்பாங்கன்னா, இவங்க லோக்கலாகவும் இருக்கணும், இவங்களுக்கு எங்களுடைய மொழி தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் ஆங்கிலம். அப்போது ஆப்வியஸ்லி யார் அங்கே போவாங்கன்னா தமிழ் மக்கள் தான் போவாங்க. கிளர்க்ஸாக, டீச்சர்ஸாக அண்ட் ரயில்வே பணிகளில், அக்கௌண்டன்ஸ், அதுக்கப்புறம் ஆட்சி பணிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் மக்களுக்கு அங்கே வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்போது இவங்கள தான் இவங்க ஃபேவர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, தமிழ் மக்கள் அங்கே மைனாரிட்டி, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்பரில் சொல்கிறேன், நம்பரில் கம்மி, ஆனால் இந்த மாதிரி ஆட்சி பணிகளில் இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஓவர் ரெப்ரசன்டேஷன், அதிகப்படியான ரெப்ரசன்டேஷன் இங்கேருந்து வருது. இது எப்படி அப்படின்னு சொல்லி லோக்கலில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு கடுப்பு ஆட்டோமேட்டிக்காக உருவாகுமா, ஒரு கிரீவன்ஸ் உருவாகும், ஒரு ரிசன்மெண்ட் உருவாகும் இல்லையா. இது ஆட்டோமேட்டிக்காக உருவாகக்கூடிய விஷயந்தான். இது உருவாச்சு. ஆனால் இதுக்கு பொறுப்பு நம்மளானா இல்லை, தமிழ் மக்கள் வாய்ப்பு கிடைச்சதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ மெடிசனாக இருக்கலாம், லா, இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஜாஃப்னாவில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள், ஜாஃப்னானா அதை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருந்த தமிழ் மக்கள் இதில் அவங்க பிரசித்தி பெற்றவர்களாக மாறி போனார்கள். இது லோக்கல் பாப்புலேஷனுக்கு, முக்கியமாக சிங்கள பாப்புலேஷனுக்கு இது செம்ம கடுப்பு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்த ஜாஃப்னா பகுதியில் டீ எஸ்டேட்லாம் கிடையாது,
மினரல்ஸை வந்து எடுக்கிற அந்த ஒரு பிஸ்னஸும் அங்கே இல்லை. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா மைய பகுதியான கண்டி, பதுல்ல இந்த மாதிரி பகுதியில் இது வந்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் பதுல்ல அப்படின்ற அந்த பகுதியினுடைய வீடியோஸ்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். டீ எஸ்டேட்ஸ்லாம் அங்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ இலங்கையினுடைய மைய பகுதிகளில் இருந்த இந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் ஜாஃப்னா மாதிரியான வடக்கு பகுதிகளில் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டீ எஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறவங்க இங்கே இல்லாதனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறதுக்கான இடத்துல அதிகமாக இவங்க போனாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ப்ளஸ் நேச்சுரலாகவே இங்கே ஒரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு ப்ரெஷர்னே நம்ம சொல்லலாம். டீ எஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இவங்க அப்படி போயிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லை, படிக்கணும். படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிக்கிறதுக்கான தேவை இருக்குது, படிக்கிறதுக்கான ப்ரெஷர் இருக்குது. அப்போ இவங்க படிக்கிறாங்க. அப்போ இதுக்கு தமிழ் மக்கள் காரணமானா இல்லை. ஆனால் இங்கே உள்ள குரூப்பு, இந்த சிங்கள குரூப்புக்கு ஒரு வைத்தெரிச்சல் கிளம்புது. நீரா விக்ரமசிங்கே அப்படின்ற ஆக்ஸ்போர்டில் படித்த ஒரு பேராசிரியர், அவங்க இப்போ நெதர்லாண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பேப்பர் ஒன்று போட்டிருந்தாங்க. டெமோக்ரஸி அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா, த 1970s கிரைசிஸ் ஓவர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் இவங்க சொல்கிற ஒரு டேட்டா, ஆஸ் அ குரூப் that formed 12% of the population. நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்ஸ் as a group performed better in science subjects at the university test. There were a number of reasons for this. Higher literacy in English, more extensive facilities for science teaching in Jaffna, and motivation to study science in an area where other options for employment were not present. Okay. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, as a group that formed 12% of the population, Sri Lanka Tamils had in 1970 gained 35.3% of admissions to science-based courses, including 40.8% of the places in engineering and 40.9% எங்கன்னா மெடிசினில். நம்மளுடைய ஓவரால் பாப்புலேஷன் எவ்வளோ? 12%. யோசிச்சு பாருங்க, இலங்கை அப்படின்ற ஒரு தீவில் வெறும் 12% வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு இனக்குழு, இவங்க மெடிக்கல் காலேஜ்குள்ளே இவங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டுலேயுமே 41% இவங்க உள்ளே போகிறாங்க. படிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. உள்ள டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி இவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா இது மிகப்பெரிய பிரச்சனையை அங்கே உருவாக்கிச்சு. இதனுடைய டிப்பிங் பாயிண்ட் என்னென்னா 1971 அங்கே ஒரு ப்ராட்டஸ்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ப்ராட்டஸ்ட்டில் வன்முறை. அந்த வன்முறையை பார்க்குறதுக்கு முன்னால் இவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. பிளேசஸ் இன் கவர்டட் யூனிவர்சிட்டி சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஹேட் பீன் அன்டில் தென் கோயிங் லார்ஜ்லி அன்டில்னா 1970s இவங்க ஒரு லா ஒன்று கொண்டு வராங்க. நம்ம அதையும் பின்னால் பேசலாம். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் அறிவியல் ப்ரோக்ராம்ஸில் யார் உள்ள அதிகமாக போகிறாங்கன்னா டு த மோர் அட்வான்ஸ்ட் வெஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் ப்ராவின்சஸ் விச் ஹேட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன். இந்த ப்ராவின்சஸ் வேர் தி கண்டியன் சின்ஹலிஸ். இந்த கண்டியன் சின்ஹலிஸ்னால் கண்டி பகுதியில், அந்த கண்டி கிங்டமில் அந்த மலைப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருந்த சிங்கள மக்கள் 47% இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஐலாண்டில் உள்ள டோட்டல் பாப்புலேஷனில் சயின்ஸ் படிக்க எத்தனை பேர் போனாங்கன்னா வெறும் 19% தான். அப்போ இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இது நம்ம மக்களுடைய தப்பு இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். இது நேச்சுரலாக அமைந்த ஒரு விஷயம். பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு ஜால்ரா போட்டு வேணும்னே இலங்கை மக்களுக்கு, முக்கியமாக சிங்கள மக்களுக்கு எதிராக இந்த விஷயத்தை திருப்பி விட்டு அப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இவங்களை தமிழ் மக்கள் ஒடுக்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஒடுக்குமுறை. ஆனால் இது இயற்கையாக அமைந்த ஒரு விஷயம். இவங்க போயிட்டு எனக்கு கல்வி கொடுன்னு கேட்கவும் இல்லை, இவங்க நான் உனக்கு மட்டும்தான் படிப்பு சொல்லித் தருவேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை. பிரிட்டிஷ்காரன் இவனுடைய வசதிக்காக இவங்க 2 பேர் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குரூப்புக்கு வெளியே இருந்து வந்த ஒரு குரூப் அதிகமாக கல்வி கொடுத்தாங்க. அது அவங்களுக்கான வசதி. ஏன்னா இவங்க வடக்கு பகுதியில் போய் இவங்க ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பகுதி தான் போர்ச்சுகீஸு கீழே இருந்துச்சு. போர்ச்சுகீஸை காலி பண்ணிட்டு இவங்க உள்ளே வரும்போது போர்ச்சுகீஸ் வச்சிருந்த பகுதியை இவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த அவங்களுக்கு தேவையான ஆட்களை, தமிழ் மக்களை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தமிழ் மக்கள் ஹேப்பன் டு பி தேர் வென் த பிரிட்டிஷ் அரைவ்டு அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஆனால் இதை அங்கே உள்ள சிங்கள மக்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்போ என்ன ஆகுது, 1948 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. இதான் பெரிய அங்கே ஒரு வேக்யூமை அங்கே உருவாக்குது. இவங்க வெளியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தமிழ் மக்கள் இப்போது அவங்க நம்பரில் கம்மி, இந்த பக்கம் சிங்கள மக்கள் நம்பரில் அதிகம். அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு ஏண்டா இவனுங்க வெளியே இருந்து வந்தவங்க கிட்ட போயிட்டு நீ படிச்சுட்டு நீ இந்த ஆட்டம் போடுற அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பழிவாங்கும் எண்ணம் மேலெழும்பி வருகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் சிங்களீஸ் ஒன்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற சிங்கள மொழி மட்டும்தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கும் 56 கொண்டு வரப்பட்ட ஒரு மிக கேவலமான ஒரு சட்டம். ஆங்கிலம், தமிழ், சிங்களீஸ் அப்படின்ற 3 மொழி இருந்த இடத்துல தமிழும் கிடையாது, ஆங்கிலமும் கிடையாது.
அப்படின்னு சொல்லி இவங்க மேலிருந்து வந்தப்போ, இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ, இவங்களுடைய கையில் பவர் போனதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு இவங்க கொடுத்த லாஜிக் என்ன? சிங்கள மக்கள் இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்தாலுமே எங்களுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன், எங்களுக்கான கோட்டா இங்கே இல்லை. இங்கே யார் அதிகமாக ஆட்சி பண்ணுறான்னா தமிழ் மக்கள் தான் பெரும்பாலும் அதிகார இடத்துல இருக்காங்க. இவனுக்கு இல்லை நான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வன்மம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ், பல்கலைக்கழகங்களில் உள்ள படிப்பு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம மக்கள் பெரும்பான்மையாக இருந்தப்போ இது அங்கே உள்ளவனுக்கு கடுப்பை உருவாக்கி 65 ஜனதா விமுக்தி பெராமுனா JVP அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று அங்கே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1965 ஒரு பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட், மக்கள் விடுதலை முன்னணி அப்படின்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குரூப். ரோகண விஜய வீர அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த மூஞ்சை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நபர் தான் 1971 ஒரு மிகப்பெரிய ப்ராட்டஸ்ட்டை அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. நான் சொன்ன அந்த ப்ராட்டஸ்ட், இது ப்ராட்டஸ்ட்டில் வயலன்ஸ். இவங்க யார்? இந்த பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட் JVP. இவங்க யாருன்னா ஒரு கம்யூனிஸ்டுக்காரன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், மாவோயிஸ்ட். மாவோ, லெனின், மார்க்ஸ், இந்த 3 திருட்டு பசங்களையும் தன்னகத்தை கொண்ட இவர்களை இவர்களுடைய முன்னோர்களாக, இன்ஸ்பிரேஷனாக கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த JVP அப்படின்ற ஒரு அமைப்பு. இதில் சேர்ந்த இந்த ரோகண விஜய வீர அப்படின்ற இவன் தான் கேங் லீடர். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க? 1971 இங்கே சிங்கள மக்களுக்கு வேலை இல்லை, ஏன்னா இவன் ஒரு சிங்களன், நாங்கள் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம். தமிழர்கள் பாருங்களேன், இவனுக்கு மட்டும் எப்படி அதிகமாக இருக்குது. இந்த கம்யூனிஸ்டுக்காரனை உள்ளே விட்டிங்கன்னா அந்த நாடு அழிஞ்சு போயிடும். நான் சொல்கிறேன் தெரியுமா, நான் பேசுகிறப்பெல்லாம் சொல்கிறேன். அது ஏன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ என்ன ஆகுது? இந்த ரோகண விஜய வீர அப்படின்றவனுக்கு இவன் மார்க்சிஸ்ட். அப்போது சிங்களன் அப்படின்ற ஒரு இனவெறி ஒரு பக்கம்னா, அதை தூண்டி விடுற மாதிரி இங்கே ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது. பாருங்கள், இவன் மேலே வந்துட்டான், நாங்களாம் கீழே இருக்கோம், இதை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட்காரன் பேசுவான் தெரியுமா. இங்கே வந்து ஒரு வர்க்க போராட்டம் இருக்குது, ஏழை வந்து ஏழையாக இருக்கான், பணக்காரன் அவன் தான் எல்லாத்தையும் சாப்பிட்றான், ஒரு சின்ன கூட்டம் அத்தனையும் சாப்பிட்றாங்க அப்படின்ற வழக்கமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காரன் பேசுகிற அந்த குப்பையான ஒரு கருத்து இங்கேயும் ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? படிக்காதவன், வேலைக்கு போகாதவன், வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிற இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க கூட சேர்ந்து அந்த நாடு முழுக்க பெரும் கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வச்சு கொளுத்துனாங்க. அரசு அலுவலகங்கள், தொலைபேசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் போய் தீ வச்சு கொளுத்தி கேபிட்டலிசம் ஒழிக, மார்க்சிசம் வாழ்க அப்படின்னு சொல்லி இவன் அப்படி திருப்பி விட்டான் பிரச்சனையை. அவங்க நோக்கம் என்னன்னா, வழக்கம் போல எக்ஸிஸ்டிங் அரசாங்கத்தை நம்ம ஓவர் த்ரோ பண்ணணும், நம்ம இவங்களை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சியை நம்ம இங்கே கொண்டு வரலாம். அப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி இங்கே வந்துருச்சுன்னா சிங்கள இளைஞர்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு இவங்க நம்பினாங்க. இவனுங்க ப்ராட்டஸ்ட் பண்ணது ஏப்ரல் மாதம் அந்த 71. இவங்க பண்ணி அடுத்த ஒரு சில மாதங்களில் சிறிமாவோ பண்டாரநாயக்கே அப்படின்ற இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இலங்கையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் சிறிமாவோ பண்டாரநாயக்கே. ஓகேங்க, நான் ஒரு புதுசான ஒரு லா ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்திய அந்த லா பேர் வந்து த பாலிசி ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குது, நாங்கள் வந்து ஈக்குவலாக சமத்துவமாக நாங்கள் ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க புதுசாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா தமிழ் மாணவர்கள் அதிகமான மார்க் வாங்கணும், ஒரு சிங்கள மாணவனை விட இவங்க அதிகமான மார்க் வாங்கணும். அப்புறம் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடுறப்போ உங்களுக்கு அதிகமான ஸ்கோர்ஸ் வேணும். அப்போ அட்மிஷன் போடுறதுக்கே பிரச்சனை. தமிழ் மாணவர்கள் மெரிட் பேஸ்டாக அதிகமான மார்க் வாங்கியிருந்தாலுமே இல்லைங்க, உங்களுக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு, நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ்டு பீப்புள். என்ன இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்ம பேசலாம். இதை ப்ரிவிலேஜ்டு பீப்புள், நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து மேலே வந்துட்டீங்க, இன்றைக்கி நான் வந்து ஈக்குவாலிட்டி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு நடுநிலைத்தன்மையாக இல்லை, நாங்கள் அதை கொண்டு வரோம். முக்கியமாக மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் இந்த 2 விஷயத்தில் தமிழ் மாணவர்களை வேணும்னே இவங்க கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு காலத்தில் 40% நம்ம இருந்தோம், ஆனால் அந்த நம்பர் அப்படியே குறைஞ்சிச்சு. அப்போ இங்கே 3 விஷயம் நடக்குது. ஒன்று, அமைதியான ஒரு கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி அரசு அமைந்து நான் 2 மக்களையும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்படி கான்ஸ்டியூஷனலாக அமைக்கப்பட்ட ஒரு அதிகாரம் இங்கே அபியூஸ் பண்ணப்படுது. இன்னொரு பக்கம் பெரும்பான்மை ஆட்சி, நம்பரில் அதிகமாக இருக்காங்க, அப்போ நான் சொல்கிறது தான் சட்டம். அந்த ஒரு பாலிடிக்ஸ் அங்கே மேலே வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தமிழ் மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு கடைசி ஆயுதம் என்னென்னா
மெரிட் பேஸ்ட் எஜுகேஷன். இப்போ அதையும் பிடுங்கியாச்சு. அப்போ எக்கானமியில், கல்வியில் மேம்பட்டு இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கி இவங்க நம்பரில் பெருசாகிட்டாங்க, ப்ளஸ் அதிகாரத்தில் இருக்காங்க சிங்கள மக்கள். அப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. இது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மக்கள் மத்தியில் கோபத்தை உருவாக்கும் தானே, உருவாக்கிச்சு. அப்போ அங்கேருந்து இவங்க எங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் எங்களுக்கு தமிழ் ஈழம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் தமிழ் மக்கள் எனக்கு தனி நாடு வேணும்னா யாரும் கேட்கல. அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒருத்தங்க மேலே வந்த உடனே இன்னொருத்தனுக்கு பொறாமை. அப்போ கல்வியினுடைய பிரைமரி பர்பஸ் என்ன, இவங்கெல்லாம் படித்து மேலே வரணும், இவங்க எங்களுடைய ஆட்சியின் கீழே ஆங்கில கல்வி மூலமாக இவங்க ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு கல்வி மூலமாக அந்த கல்வி தான் பின்னால் ஒரு பெரிய போரை உருவாக்கி ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கல்வியை மாறி போயிடுச்சு அப்படின்றதான் இங்கே பெரிய பிரச்சனை. அதான் பெரிய அயனி. யோசிச்சு பாருங்கள், ஒரு சென்டர் ஃப்ளாஷ் பாயிண்ட் என்ன, இந்த போருக்கான ஃப்ளாஷ் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒரு ரிசன்மெண்ட். நம்ம பேசியிருப்போம்ல போன வாரம், ரிசன்மெண்ட். இவங்க சொல்லுவாங்க ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சமூக நீதினு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மீன் பண்ணுறது என்னென்னா ரிவெஞ்ச். நீ எப்படா மேலே வருவ அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ரிவெஞ்ச். நான் உன்னை பழி வாங்குறேன் பாரு, வெள்ளைக்காரன் கல்வியை வச்சு நீ மேலே வந்த, இப்போ வெள்ளைக்காரன் வெளியே போயிட்டான், இப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா அப்படின்ற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு ரிவெஞ்ச், பழி வாங்கும் எண்ணம். இதே மாதிரி தான் இங்கே நடந்துச்சு நம்ம ஊரில். என்னாச்சு, பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ். வெள்ளைக்காரனுடைய காலத்தில் பிராமண மக்கள் இவங்க நம்பரில் ரொம்ப கம்மி, இன்றைக்குமே இவங்க கம்மி தான், 3%. இந்த 3% குரூப் என்ன பண்ணுறாங்க, வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் அந்த கல்வியை பயன்படுத்தி இவங்க ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க ஈஸியாக. அங்கே ஆட்சியில் போய் உட்கார்றாங்க. அது நீதித்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், மருத்துவம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இவங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க முன்னால் வராங்க. இந்த கடுப்பில் உருவான ஒரு மூமெண்ட்டு தான் நீதி கட்சி 1916 இவங்க உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் உருவானது தான் அந்த திராவிட கழகம், திராவிட கூட்டம், ஈவேரா, இவங்கெல்லாம் அப்போ தான் வந்தாங்க. அப்போ திராவிடம் அப்படின்றது அடிப்படையில் ஒரு ஹேட் குரூப். இவங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுற ஒரு வெறுப்பு குரூப். இவங்க உருவானதுக்கான காரணமே என்னென்னா வெறுப்பு. நீ எப்படா மேலே வந்த. ஆனால் பிராமண மக்களுக்கு இயற்கையாகவே இவங்க சான்ஸ்கிரிட் படிப்பாங்க, இவங்களுக்கு கல்வியில் முக்கியத்துவம் உண்டு. அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு இந்த டெக்ஸ்டுவல் விஷயத்தில் அறிமுகம் இருந்ததுனால வெள்ளைக்காரன் ஆங்கில கல்வியை கொண்டு வந்த உடனே இவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஆங்கில லிட்ரஸி அதிகமாகவும், கல்வித்துறையில் இவங்க அதிகமாக ஜாப் கிடைக்கிது, இவங்களுக்கு சிவில் சர்வீஸில் இவங்க தான் மேலே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குற இந்த கூட்டம் தான் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன குரூப்பு இவங்க தான் மொனாப்புலி ஆகுறாங்க, இவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த வெறுப்பினால் உந்தப்பட்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம். எனக்கு திராவிட மூமெண்ட்டில் எனக்கு என்ன பிரச்சனைனா இதான், இவங்க ஒரு சோஷியல் ரிஃபார்ம் குரூப்லாம் இல்லை, இவங்க ஒரு வெறுப்பு குரூப், ஒரு ஹேட் குரூப். இவங்க நான் இப்போ மேம்போக்காக சொல்லிட்டு போகிறேன். ஆனால் திராவிடியன் மூமெண்ட்டினுடைய ஆரம்ப புள்ளினா என்ன, இவங்க என்ன செஞ்சாங்க, அப்போ நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம இதை பேசலாம் ஒரு நாள். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இவங்களை ஹேட் குரூப்னு சொல்கிறேன்னு. அப்போ இலங்கையில் நடந்த சம்பவமும் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஆன்டி பிராமின் மூமெண்ட்டும் வி கேன் ஈக்குவேட். நம்ம இதை பொருத்தி பார்க்க முடியும், பேரலாக வச்சு நம்ம படிக்க வேண்டிய ஒரு ஈவெண்ட். அப்போ அங்கே இது ஒரு இனப்படுகொலையாக வந்து முடிஞ்சுது. ஆனால் இங்கே வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு, ஹேட். நீ இவனுடைய குடுமையை பிடிச்சாரு, இவனுடைய பூணில் பிடிச்சாரு, இன்னும் ஒருபடி மேலே போய் பாப்பானுடைய இனத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேசுகிறாங்க. எதுக்குன்னா பிராமின்ஸ் கிட்ட வந்து அதிகமாக ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பிறக்கிறாங்க, அவங்கள அரசு இங்கே தடை பண்ணணும்னு ஒருத்தர் பேசுகிறாரு. தடை பண்ணணுமா, இப்படிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேசுகிறாங்க, 2024 பேசுகிறாங்க, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். அப்போ அந்த வெறுப்பு, அந்த நீதி கட்சியில் ஆரம்பித்த அந்த வெறுப்பு அது திராவிட கழகமாக மாறி, அது திமுகவாக மாறி, இன்றைக்கி ஈவேரா இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒரு ஹேட் குரூப் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இதனால தான். அப்போது மெரிட் அப்படின்ற விஷயம் இங்கே முக்கியம். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலே ஒருத்தங்க வராங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவனுக்கு எரியும், அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ ரிசன்மெண்ட் அப்படின்ற விஷயம் உண்மை. இந்த சமூக நீதி அப்படின்ற விஷயமே இது சமூக அநீதி. அப்போ அங்கே எப்படி பிரச்சனை உருவாச்சுன்னா மெரிட் பேஸ்ட் விஷயத்தை இவங்க அடித்தாங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம இதை விரிவாக பேசணும். ஆனால் இலங்கையினுடைய போரில் நடந்த அந்த மைய புள்ளி இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரம்ப புள்ளினா என்னென்னா இந்த ரிசன்மெண்ட் தான் காரணம். மெரிட் பேஸ்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பித்ததுனால தான் அது சிவில் வாராக இன்றைக்கி உருவாச்சு. எப்போவுமே ஒருத்தவங்களுடைய திறமைக்கு தான் நம்ம மதிப்பு தரணும். ஓகே, இதை நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஸோ இலங்கையில் கொல்லப்பட்ட நம்மளுடைய
அன்பு தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் அன்பும். இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அங்கே ரொம்ப மனவேதனையோட அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே அவங்களுடைய உரிமையை இழந்து குடும்பத்தை இழந்து இன்றைக்கும் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு என்னுடைய அன்பும் என்னுடைய ஆறுதலும் என்னுடைய அரவணைப்பும் எப்போவுமே இருக்கும். உங்கள் திறமையை பயன்படுத்தி நீங்கள் மேலே வாங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ அடிபட்டாச்சு, ஆனால் இன்றைக்கும் உலகமெங்குமே நீங்கள் பரவி இருக்கீங்க. we are with you, right? நன்றி.